வணக்கம். இது யுகம் வானொலியின் பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் கணேசன் கமலநாதன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 10,000 பேருக்கு எலிக்காய்ச்சல். யாழ்ப்பாணத்தில் வெகுவாக பரவல். 7 பேர் உயிரிழப்பு. இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்திலே மழைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனி அலகு ஒன்றை திறப்பதற்கும் அதுக்கு தேவையான ஆளணிகளையும் எடுப்பதற்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். இவர்களிலே 6 இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் 1 இறப்பு முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் 116 பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கம். இலங்கைக்கு கரம் கொடுக்க கனடா இணக்கம். இந்தியாவின் உதவி எப்போதும் தேவை என்கிறார் வடக்கு ஆளுநர் வேதநாயகன். டொரண்டோவில் நீர் கட்டணங்கள் அதிகரிக்கும் சாத்தியம். கனடாவில் கப்பம் கோரிய 5 கைது. அமெரிக்காவுக்கு மின்சாரம் வழங்குவதை நிறுத்துவோம் என்று கனடா எச்சரிக்கை. கனடாவில் வட்டி வீதம் குறைப்பு மத்திய வங்கி அறிவிப்பு. இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் 150 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன் 2 நாட்களின் பின் மீட்பு. தமிழகத்தின் 3 மாவட்டங்களுக்கு வானிலை சிகப்பு எச்சரிக்கை. இத்தாலி கடற்பரப்பில் படகு கவிழ்ந்ததால் 44 பேர் பலி. சிறுமியொருவர் 3 நாட்கள் கடலில் தவிப்பு. இனி விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் எலிக்காய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை 10,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் குமுது வீரக்கோன் தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் எலிக்காய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வடக்கு மாகாணத்தில் அடையாளம் காணப்படாத காய்ச்சல் காரணமாக நேற்று வரையில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அந்நோயை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்காகவும் தேவை ஏற்படின் மாவட்டத்தின் ஏனைய சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவிலிருந்து ஆளணியினரை பெற்று பயன்படுத்துமாறும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரனுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆலோசனை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 6 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1 இதுவரை உயிரிழந்துள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறையினர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் ஆளுநர் தொலைபேசியில் நேற்று புதன்கிழமை மாலை உரையாடினார். எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அதிகமானோர் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் பேரானந்த ராஜா யுகம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்திலே மழைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான நோயாளிகள் வடமராட்சி பகுதியில் பைன்விட்ரு பேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து சில நோயாளிகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு நோயாளியினுடைய இரத்த பரிசோதனை பிறகு எலிக்காய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நெருக்கடியில் எலிக்காய்ச்சல் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்க புதிய அலகு ஒன்றை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா யுகம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார். ஒரு தனி அலகு ஒன்றை திறப்பதற்கும் அதுக்கு தேவையான ஆளணிகளையும் எடுப்பதற்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். எனவே இந்த நோயாளிகளுக்கான சகல சிகிச்சை பிரிவுகளும் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு தேவையானவர்கள் மட்டும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அதில் முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பின்னாக இருக்கின்ற இந்த காய்ச்சல் தொடர்பாக தேவையான முன்னாட்பு நடவடிக்கைகள் எடுக்குமாறும் நான் RDHS அவர்களோடு சேர்ந்து நான் இது தொடர்பாக அவர்களது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளுக்கும் நாங்கள் தேவையான பணிப்புரைகளை விடுத்திருக்கின்றோம். இதேவேளை யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகன் கேதீஸ்வரன் தற்போது ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தெளிவுபடுத்தினார். இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். இவர்களிலே 6 இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் 1 இறப்பு முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நோயாளர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பிலுள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. எங்களுக்கு 2 பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிக்காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தற்பொழுது நாங்கள்
இந்த எலிக்காய்ச்சல் மேற்படி காய்ச்சலை எலிக்காய்ச்சலாக கருதி எங்களுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கு அல்லது தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய மருந்து தொகுதி ஒன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது எங்களுக்கு நாளை காலையிலே கிடைக்கும். கூடுதலாக நாங்கள் அவதானிப்பது முதலாவது ஆண்கள் மத்தியிலே, பெண்களை விட ஆண்கள் மத்தியிலே தான் கூடுதலாக நோயாளர்கள் இனம் காணப்படுகின்றார்கள் ஒன்று. இரண்டாவது, பெரும்பாலும் இளம் வயதினர் தான் பெரும்பாலும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர். 7 இறப்புகளிலே 2 பேர் மட்டும்தான் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், என 5 பேரும் கிட்டத்தட்ட 20 தொடங்கி 50 வயதுக்கு உட்பட்டவர்கள். பெரும்பாலும் இளம் வயதினர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த 116 பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று ஒரே நேரத்தில் நீக்கப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணிகள் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட உபதலைவர் சட்டத்தரணி மனோஜ் கமுகே தெரிவித்தார். தற்போது மிக குறைவான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களே உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீக்கப்பட்ட 116 பாதுகாப்பு அதிகாரிகளுள் பிரபுக்கள் பாதுகாப்பில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளும் உள்ளடங்குவதாகவும் இது மிகவும் பாரதூரமான விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் மோசடியை மட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க மற்றும் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் ஆகியோருக்கு இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே கனேடிய உயர்ஸ்தானிகர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடியை ஒழிப்பது தொடர்பில் கனடா அரசாங்கத்தின் அனுபவங்களை இலங்கை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் பொருளாதார பின்னடைவுக்கு முன்பு காணப்பட்ட அரசியல் கலாசாரமே காரணம் என்று சுட்டிக்காட்டிய கனேடிய உயர்ஸ்தானிகர் தற்போதைய அரசாங்கம் அந்த அரசியல் கலாசாரத்தை மாற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவின் ஒத்துழைப்பும் உதவியும் எப்போதும் எங்களுக்கு தேவை என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தினம் யாழ்ப்பாணத்திலுள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கலாசார நிலையத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்றது. இதன்போது மகாகவி சுப்பிரமணியம் பாரதியின் 142வது பிறந்தநாள் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்துக்கு ஆளுநர் உட்பட அதிதிகள் மலர் மாலை அணிவித்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர், இந்தியா எமக்கு பல வழிகளிலும் உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி வருகிறது. அது தொடர வேண்டும். குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் விவசாயம் முக்கியமானது. எனவே விவசாய துறை சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கனேடிய செய்திகள். கனடாவின் பீல் பிராந்தியத்தில் கப்பம் கோரல் சம்பவங்களுடன் தொடர்புடைய மேலும் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பிரம்டன் மற்றும் மிசிசாகா பகுதியில் தென்னாசிய நாடுகளைச் சேர்ந்த நபர்களை இலக்கு வைத்து இந்த கப்பம் கோரல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கப்பம் கோரல் சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் இதுவரையில் மொத்தமாக 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக 154 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கப்பம் கோரல் அச்சுறுத்தல் விடுத்தல் தொடர்பில் 2023ஆம் ஆண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் ஊடாக இந்த கப்பம் கோரல்கள் மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரம்டன், ஹமில்டன், பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த கப்பம் கோரல் சம்பவங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்தால் அமெரிக்காவுக்கு கனடா வழங்கும் மின்சாரத்தை நிறுத்தி விடுவோம் என்று கனடா பிரீமியர் ஒருவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் தாம் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் கையெழுத்திடும் முதல் ஆவணங்களில் ஒன்று கனடா, மெக்சிகோ முதலான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பது தொடர்பானதுதான் என்று கூறியிருக்கின்றார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படுமானால் அது கனடாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். இந்நிலையில்
கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்தால் அமெரிக்காவுக்கு கனடா வழங்கும் மின்சாரத்தை நிறுத்திவிடுவோம் என்று ஒன்டாரியோ பிரீமியரான டக் ஃபோர்ட் எச்சரித்துள்ளார். 2023ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் 1.5 மில்லியன் வீடுகளுக்கு கனடா மின்சாரம் வழங்கியுள்ளது. அத்துடன் மிச்சிகன், மினசோட்டா மற்றும் நியூயார்க்குக்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடு கனடாவாகும். கனடாவில் 5வது தடவையாகவும் மத்திய வங்கி வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் 0.5 வீதத்தால் இவ்வாறு வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டு பகுதியில் 1 வீதமாக பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் கனடாவில் தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய செய்திகள். ராஜஸ்தான் மாநிலம் கலிகாட் கிராமத்தில் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் வயலில் விளையாடிக் கொண்டிருந்த ஆரியன் எனும் 5 வயது சிறுவன் 150 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளான். இதை அறிந்த கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து மீட்புப் படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சிறுவனை மீட்கும் பணியில் 2 நாட்களாக ஈடுபட்டனர். அதன்படி முதலில் சிறுவன் சுவாசிக்க ஏற்றதாக ஆக்சிஜன் குழாயை குழிக்குள் அனுப்பி வைத்த மீட்புக் குழுவினர் பின் சிறுவனின் அசைவுகளை கேமராக்கள் மூலம் அவதானித்தனர். பின்னர் துளையிடும் இயந்திரங்களை பயன்படுத்தி குழிகள் தோண்டி உள்ளே இறங்கிய மீட்புப் படையினர் சுமார் 55 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் நேற்று இரவு 10 மணியளவில் சிறுவனை உயிருடன் மீட்டனர். மீட்கப்பட்ட சிறுவன் மயக்க நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக நகர்வதால் மேகக்கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் பரவியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். அதனால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச செய்திகள். இத்தாலியின் கடற்பரப்புக்கு அருகில் படகு கவிழ்ந்ததில் 40க்கும் மேற்பட்ட குடியேற்றவாசிகள் உயிரிழந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ள மீட்புப் படையினர் 11 வயது சிறுமி உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். கொம்பஸ் கலெக்டிவ் என்ற அமைப்பு மத்திய தரை கடலில் புலம்பெயர் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உதவி வருகிறது. இந்த குழுவின் ரெட்டமார் 3 என்ற கப்பல் புதன்கிழமை அதிகாலை 2:20 மணியளவில் சிறுமியின் குரலை செவிமடுத்தது என்று தெரிவித்துள்ள மீட்புப் பணியாளர்கள் இன்னொரு மீட்பு முயற்சிக்கு செல்லும் போதே சிறுமியின் அலறல் கேட்டதாக தெரிவித்துள்ளனர். சியாரோலியோனைச் சேர்ந்த 11 வயது சிறுமி உயிர்காப்பு அங்கிகளுடன் 3 நாள் கடலில் மிதந்திருக்கின்றார் என்று கொம்பஸ் கலெக்டிவ் தெரிவித்திருக்கிறது. உலோக படகொன்றில் துனிசியாவிலிருந்து புறப்பட்டதாக தெரிவித்துள்ள சிறுமி கடும் புயலால் எழுந்த 11 அடி அலைகள் காரணமாக படகு புறப்பட்ட சில நிமிடத்திலேயே கவிழ்ந்ததாகவும் குறிப்பிட்டார். படகு கவிழ்ந்ததில் தன்னுடன் வேறு 2 கடலில் தத்தளித்தனர் எனவும் அவர்களை பின்னர் காணவில்லை என்றும் அந்த சிறுமி கூறியிருக்கின்றார். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 10,000 பேருக்கு எலிக்காய்ச்சல், யாழ்ப்பாணத்தில் வெகுவாக பரவல், 7 பேர் உயிரிழப்பு. மஹிந்த ராஜபக்ஷவின் 116 பாதுகாப்பு அதிகாரிகள் நீக்கம். இலங்கைக்கு கரம் கொடுக்க கனடா இணக்கம். இந்தியாவின் உதவி எப்போதும் தேவை என்கிறார் வடக்கு ஆளுநர் வேதநாயகன். டொரண்டோவில் நீர் கட்டணங்கள் அதிகரிக்கும் சாத்தியம். கனடாவில் கப்பம் கோரிய 5 கைது. அமெரிக்காவுக்கு மின்சாரம் வழங்குவதை நிறுத்துவோம் என்று கனடா எச்சரிக்கை. கனடாவில் வட்டி வீதம் குறைப்பு, மத்திய வங்கி அறிவிப்பு. ராஜஸ்தான் மாநிலத்தில் 150 அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன் 2 நாட்களின் பின்னர் மீட்பு. தமிழகத்தின் 3 மாவட்டங்களுக்கு வானிலை சிவப்பு எச்சரிக்கை. இத்தாலி கடற்பரப்பில் படகு கவிழ்ந்ததில் 44 பேர் பலி, சிறுமியொருவர் 3 நாட்கள் கடலில் தவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யுகம் radio.ca என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.